நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகு கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார்? ராகு பகவான் எத்தனாம் இடத்துக்கு மேசராசிக்கு செல்கிறார், கேது பகவான் எத்தனாம் இடத்துக்கு வருகிறார் என்று பார்க்க போறோம். அதாவது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல கடந்த 1.5 வருட காலமாக அமர்ந்திருந்தார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ல் அமர்ந்திருந்தார். இப்போ இவங்க டிரான்ஸ்லேட் எப்படி ஆகுதுன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடமான கும்ப ராசியை நோக்கி ராகு பகவான் பயிற்சியாகி போகிறார். ரிஷபராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியை நோக்கி கேது பகவான் வருகிறார். இது ஏன் நோக்கி போகிறார் வருகிறாருன்னா, ராகு எப்படி ரிவர்ஸில் தானே போகிறாரு, அப்போ கடந்து போகிறாரு, பின்னோக்கி போகிறாரு. கேது உங்களை நோக்கி வர்றாரு, அதான் வருகிறார் என்று சொல்கிறோம். ஸோ 4ஆம் இடத்துல அமர போகிற கேது என்னென்னலாம் செய்ய போகிறாரு, 10ஆம் இடத்துல அமர போகிற ராகு என்னென்னலாம் தரப்போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே கடந்த ஒரு 1.5 வருஷமாக நம்ம நடந்த விஷயங்களை முதல் செக் பண்ணிடுவோம். எல்லா ராசிக்குமே செக் பண்ணுறது தான். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது பரவாயில்ல, இவங்க சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கு, அடுத்த இனிமேல் சொல்ல போகிற விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறேன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ வாய்ப்பு இருக்கும், நம்ம வீடியோ பார்க்கலாம், முழுமையாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு வீடியோ 10 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு பொறுமை வேணும்ல. நடந்த விஷயங்களை கேட்டுட்டு நடக்க போகிறது என்னங்கிறத என்ன பண்ணலாம், ஆர்வத்தோடு பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு பகவான், அதே போல் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தாக்கத்தை கொடுத்துருப்பார், என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு போராட்டத்தை கொடுத்துருப்பார் அப்படின்னா, இந்த 1.5 வருஷத்தில் ரிஷபராசிக்காரங்க மாதிரி அதிகமான மன அழுத்தத்தை சந்தித்தவங்க யாருமே இருக்க முடியாது. எழுதி வச்சுக்கலாம், 100%. உண்மையிலே பார்த்திங்கன்னா நீங்கள் சிரிச்ச முகமாகவே செயல்படுவீங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு புன்னகை இருக்குது. ஒன்று நீங்கள் சிரிச்ச முகமாக இருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடம் சிரித்த முகமாக இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஒரு இடத்துல சிரிப்பு இருக்குது, புன்னகை அதிகமாக வருது, போர் அடிக்காமல் போகுதுன்னா அங்கே ரிஷபராசிக்காரங்க இருக்காங்கன்னு அர்த்தம். யார் வீட்டிலலாம் காசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடுமாற்றம் அதிகமாக இருக்காதுன்னா, ரிஷபராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் காசு தடுமாற்றம் இருக்காது. ரிஷபராசிக்காரங்களுக்கு காசு இருக்காதுங்கிறது உண்மையான விஷயம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, யாராவது உதவியும் கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க சட்டப்பையில் காசை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு, பரவாயில்ல 10 ரூபா வச்சுக்கோங்கள போதும், நம்ம சமாளிச்சுக்கலாம், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு போகிற மக்கள் தான் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு கடந்த 1.5 வருட காலமாக அதிகமான மன அழுத்தம், ஒரே தாக்கத்திலே இருந்திருப்பீங்க. தொழில் பண்ணவங்களாம் ஏன்டா தொழில் பண்ணோம், தொழிலை விட்டுட்டு போயிடலாமா, இந்த தொழில் பண்ணுறதுக்கு தொழிலை விட்டு போயிடலாமான்னு யோசித்தவங்க ஒரு 60%, போயிட்டேன்டா தொழில் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி போனவங்க குறைஞ்ச ஒரு 80% இருப்பாங்க. ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் பண்ண முடியாத சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப டிப்ரெஷன், எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், நம்மளை இடம் ஃபுல்லாக ஏமாற்றம். உண்மையாக அன்பு வச்சாங்க, நம்ம மேலே பாசம் வச்சாங்கன்னு நினச்சி ஏமாந்தது அதிகம். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அக்டோபர் 2023 உங்களுக்கு ஆரம்பித்தது பிரச்சனை. அதிலிருந்து இப்போ வரையும், இந்த ராகுகேது பயிற்சி ஏற்படுற வரையும் நீங்கள் படுற பாடு சொல்லவே முடியாது. ஃபஸ்ட்டு அடி யார் வாங்கினான்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். 2023 நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு அடி ஒரு 6 மாதத்துக்கு வச்சு செஞ்சாங்க. நம்ம யாரை, நம்மளுடைய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்கள. அதுக்கு அடுத்து யார் அடி வாங்கினான்னா ரோகிணி நட்சத்திரம். நம்மளுடைய ரிஷபராசியில் உள்ள ரோகிணி நட்சத்திரம் கிட்டத்தட்ட 10 மாதம் படாத பாடு. 2024 ஏப்ரல் எப்போ வந்துச்சோ அதில் இருந்து 2024 நவம்பர் வரையும் மேக்ஸிமம் ரோகிணிக்கு வச்சு செஞ்சிச்சாங்க. ஒன்று அம்மா மகன் சண்டை, இல்லை அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, இல்லை மனசே சரியில்லை,
மனசு சரியில்லாமல் மனநல டாக்டர்லாம் பார்த்துடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் கொடுத்தாங்க. ராகு பகவான் கேது பகவான் அந்த தாக்கத்தை அந்தளவுக்கு ஓவர் ஆஃப் திங்கிங், ஓவர் ஆஃப் அழுத்தம், ஒரு சின்ன விஷயத்தை கூட யோசிக்க முடியாத அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. இப்போ கடந்த ஒரு 5 மாதமாக 2024 நவம்பர்லேருந்து இந்த 2025 மே மாதம் வரையும் செஞ்சான் கார்த்திகை நட்சத்திரக்காரத்தை. என்னால் முடியும், எதையும் நான் சமாளிக்க முடியுங்கிற ஆற்றல் கொண்ட கார்த்திகை நட்சத்திரத்தை வச்சு செஞ்சாங்க. இப்போல்லாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க படாத பாடுபட்டு இருக்காங்க. எதையுமே யோசிக்க முடியல, தனக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை, தனக்குள்ளேயே ஒரு போராட்டம். இதெல்லாம் கடந்த 2023 நவம்பரிலிருந்து 2025 மே மாதம் வரையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்த ஒரு போராட்டம், ஒரு ஏமாற்றம், ஒரு மன அழுத்தம், இது கட்டாயமாக இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்க உங்களுக்கு இந்த ராகுவும் கேதுவும் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத உறுதியாக பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பார்ந்த ரிஷபராசினியர்களுக்கு நான் கேட்பது என்னவென்றால், நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் இப்போது வரையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்தது என்றால் உங்களுடைய மேலான கருத்துக்கள் என்ன நடந்துச்சோ அந்த கருத்துக்களை எனக்கு ஃபீட்பேக்காக கொடுக்கலாம். ஸோ நடக்கவில்லை, நான் பரவாயில்ல, ஓரளவு தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்திகள் அற்புதமாக இருந்திருக்கும். அதான் உண்மையான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கொடுக்க ரெடி ஆகிட்டீங்க, நான் நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ராகு கேது பயிற்சியில் ஏற்படுகின்ற உங்களுக்கு மாற்றங்கள் என்னென்ன. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமரப்போகிறார், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4 அமரப்போகிறார். என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, இவ்வளோ நாட்களாக இருந்த மன அழுத்தம் உங்களை விட்டு வெளியே போகுது. மன அழுத்தம் உங்களை விட்டு வெளியே போய் ஒரு தைரியம், தன்னம்பிக்கையாக நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும். நீங்கள் சொன்னால் இனிமேல் சிரிச்ச முகமாக சொல்லுவீங்க. சோர்ந்த முகத்துடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. உங்கள் முகத்தில் புத்துணர்ச்சியும் ஒரு புதுமையான செயல்பாடுகளும் ஏற்படும். மனசுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சால் நல்லா இருக்குமா, அதை செஞ்சால் நல்லா இருக்குமா, செஞ்சால் மாட்டிக்கிடுவோமா அப்படிலாம் நீங்கள் யோசித்தீங்க பார்த்தீங்களா, அந்த நிலை மாறப்போகுது. உறுதியாக நீங்கள் நினச்ச விஷயத்தை செய்வீங்க. எதை பற்றியும் யோசிக்கவே தேவையில்லை. இனிமேல் உங்கள் கற்பனை ஆற்றலை அடக்க ஒரு வயலாக முடியாது. அதை என்ன சொல்லணும்னா, நீ கிணத்து தண்ணியை ஒரு பாறையை போட்டு அடைச்சி வச்சிடலாம், இது கடல்ரா அடித்து உடிச்சு போய்கிட்டே இருக்குண்டாங்கிற மாதிரி உங்களுடைய கற்பனை திறன் அவ்வளோ தூரம் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் மனசில் நினச்சதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு உண்டு. உங்களுக்கு இடமாற்றம் பார்த்திங்கன்னா சாதாரண இடமாற்றமாக இருக்காது, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இடமாற்றம் உண்டு. இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், என்னுடைய வேலைக்கான தகுதிக்கான ஒரு திறமை இங்கே இல்லை, இதை விட இன்னொரு கம்பெனி, பெரிய கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கி, கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் இடமாற்றம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது. உங்களுடைய இலக்கை நீங்கள் நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் என்ன விஷயத்தை நோக்கி பயணிக்க நினைக்கிறீங்களோ அதில் உறுதியாக நீங்கள் செயல்படுவீர்கள். இவ்வளவு நாட்களாக கடந்த ஒரு 2.5 வருட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம், அல்லது 1 வருஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம், கரு தங்க மாட்டேங்கி அல்லது அந்த செயல்பாடே ஏற்பட மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கொண்டிருக்கும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை ராகு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எங்கள் அப்பா பிறந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் அப்பாலாம் எவ்வளோ பாசமாக இருந்தாங்க தெரியுமா, எங்கள் தாத்தா என்னை எவ்வளோ செல்லமாக வளர்த்தாங்க தெரியுமா, எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த உறவுகள் உங்களை விட்டு போன உங்களுடைய மூதாதையர்கள் யார் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு குழந்தையாக பிறப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை ராகு பகவான் உறுதியாக தரப்போகிறார். புதிதாக தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. 2 தொழில் பார்ப்பதற்கான இயற்கையான சூழ்நிலைகள் உண்டு. ஏற்கனவே ஒரு தொழில் பார்த்துக்கிருக்கீங்கன்னா புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க, அந்த தொழில் மூலமாக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஏற்கனவே இருக்க தொழிலில் இரட்டிப்பான லாபங்கள் கிடைப்பதற்கான கிரக அமைப்புகளை, தொழிலில் அற்புதமான சூழ்நிலைகளை, முன்னேற்றங்களை உங்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் என்பது உண்மை. நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும்
இந்த ராகு கேது பயிற்சியில் ஏற்பட போகுது. கடன் பிரச்சனை மீளாத பிரச்சனை. கடன் 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 வாங்கினது 500 ரூபா, கெட்டினது 5000 ரூபா, வாங்கினது 50,000 ரூபா, கெட்டினது 5 லட்சம் ரூபான்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு மனசுக்குள்ளேயே அழுத்தத்தில் இருந்த சூழ்நிலை மாறி உங்களுடைய கடன் சுமை உங்களுக்கு குறைய போகிறது. வட்டி இல்லாத கடன்கள் மூலமாக நீங்கள் வெளியேற போகிறீங்க. பிரச்சனையிலிருந்து வெளியேற போகிறீங்க. அதெல்லாம் வட்டி இல்லாத கடன் அப்படின்னா குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துருவீங்க. கட்டாயமாக நீங்கள் வாங்கின அமௌண்ட்டில் ஒரு 3/4 அமௌண்ட் இந்த வட்டம் கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த அமௌண்ட் உங்களுக்கு டிலே ஆகி வட்டி இல்லாத கடனாக இருப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்க போகிறது. அதே போல் காதலில் வசப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் காதல் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் காதலில் தடை இருந்துச்சு, என் காதலை என்னை புரிஞ்சுக்கல, என் காதலை என்னை புரிஞ்சுக்கல, நான் உண்மையான அன்பு வச்சுருக்கேன், நான் வச்ச பாசத்தை விட வேறு யாருமே பாசம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மை தான். நீங்கள் வச்ச பாசத்துக்கு ஈக்குவலாக இன்னொருத்தவங்க பாசம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் டார்ச்சர் வச்சுருக்கீங்களே, இவ்வளோ நாளாக உங்களுக்குள்ள அழுத்தத்தையும் போராட்டத்தையும் உங்களுடைய எதிராளிக்கு கொடுத்தீங்களே, உங்கள் எதிராளி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நினச்சி நீங்களும் கஷ்டப்பட்டீங்களே. ஸோ இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் உண்டு. உங்களுடைய இனிமையான காதல் இனிமே நல்லபடியாக தொடரும். அந்த காதல் மூலமாக மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது. அதே போல் ரிஷபராசியில் யாரெல்லாம் கலைத்துறையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிவிதமான முன்னேற்றம் உண்டு. யூடியூப் மூலமாக யாரெல்லாம் டெவலப் ஆக வேண்டும், மீடியா பிரபலமாக வேண்டும் நினைக்கிற ரிஷபராசி அன்பர்கள் உறுதியாக மீடியா பிரபலமாக வருவதற்கான, மீடியாவில் ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதேபோல் ரிஷபராசி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. உங்களுடைய குடும்பத்தில், அதாவது ரிஷபராசியில் கல்யாணம் முடித்த பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பில்லை, மரியாதை இல்லை, ஒரு பொறுப்பான மருமகளாக இருந்து கூட ஒரு அங்கீகாரம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு குடும்பத்தில் உயர்ந்த பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய மாமனார் மாமியார், உங்களுடைய கணவர் வீட்டார்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு சம உரிமை கொடுத்து உங்களை நடத்துவார்கள். போராட்டங்கள் விலகப் போகிறது. கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படும். கணவரும் மனைவியும் பேசிக்கவே முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். என் கணவர் பேச மாட்டாரா, என் கணவர் இன்னும் கொஞ்சம் ஒரு வார்த்தையாக என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்லாம் நம்மளுடைய ரிஷபராசி பெண்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. இவ்வளோ மாற்றங்கள், இவ்வளோ முன்னேற்றங்கள், இவ்வளோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் என்பதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ கவனமான விஷயங்கள் என்பதையும் நம்ம பார்க்கணும்ல. கவனம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய தாயார் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். தாய் மாமா உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். இந்த 2 பேர்ட்டையும் வாதங்களை தொடரக்கூடாது. அதிகமான வாதங்கள் தொடரும் போது தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க 80% தாய் மேல் அதிக பற்று வைக்கணும். உங்களுடைய உலகமே உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மாவை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, உங்கள் அம்மாவை முழு மரியாதை கொடுத்து நடத்துனீங்கன்னா உங்களை வீழ்த்த யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் அம்மா மேலே ஒரு அக்கறையும் அன்பும் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது இப்போ கிடையாது, இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் கிடையாது. பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய தாய் மீது அதிக பாசம் அன்பு வைத்திருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் வைக்கலையோ அவங்களாம் இனிமேல் வச்சுக்கோங்க. அம்மாவை அதிகமாக அக்கறையுடன் பாசத்துடன் பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் ரிஷபராசி ஆண்கள் இந்த காலகட்டங்கள், இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்களில் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். பெண்களை தவறாக நடத்துவது, தன்னுடன் இருக்கும் பெண்களை தவறாக சித்தரித்து செயல்படுத்துவது, இல்லை அடிமைத்தனம் படுத்துவது, இதெல்லாம் செய்தீர்கள் என்றால் நம்ம சொன்ன விஷயங்கள் எதுவுமே கிடைக்காம தேவையில்லாத பிரச்சனை சந்திச்சிருவீங்க. புதிதாக கூட்டு தொழில் தொடங்குவதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக யோசித்து நிதானமாக தொடங்குங்க. உங்களுடைய பார்ட்னர் ஜாதி, உங்கள் ஜாதி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக தொடங்கலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் கவனம் தேவை. புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்தால் கட்டாயமாக கவனம் தேவை. அந்த வீடு கட்ட போகிற இன்ஜினியர் யார், இன்ஜினியர் ஏற்கனவே கட்டின வீடு என்ன, அந்த வீட்டில் எவ்வளோ தூரம் வலிமை இருக்குது, நல்லா இருக்கா, வீடு இருக்கா, வீடு கட்ட சொன்ன டேட்டில் முடிச்சு கொடுத்தாரா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுங்க. அவசரப்பட்டு நம்பிட வேண்டாம். ஏன்னா பாதியோடு நிப்பாட்டிட்டு போயிடுவார். அவர் காரணம் கிடையாது, கிரகம் காரணமாயிரும்.
ஸோ அப்போ நம்ம அவரை தானே காரணம் சொல்ல முடியும். ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு வீடு கட்டுங்க. வண்டி வாகனங்கள் வாங்க வந்தால் பழைய வண்டி வாகனம் வாங்க, புது வண்டி வாகனம் வாங்க வேண்டாம். பழைய வண்டி வாகனமாக இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கையான நபர்கள்ட்ட கொடுத்து செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா சிறப்பு. மேக்சிமம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த கிரக ரீதியான செயல்பாடுகள் வந்து தப்பிப்பதற்காக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களால் முடிந்தளவு சிறு குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதத்துக்கு ஒரு நாள் அல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும், சரியா, இந்த ரெண்டையும் செய்கிறது உங்கள் விருப்பம்தான். வாரத்தில் ஒரு நாளாக மாதத்தில் ஒரு நாளாக நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஒரு சாப்பாடு, ஒரு புக்கு நோட்டு வாங்கி தரது, அல்லது அவங்க படிப்புக்காக ஏதாவது உதவி செய்கிறது, மருத்துவத்துக்காக உதவி செய்வது, இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பகவானால் மிகப்பெரிய மாற்றமே ஏற்படும் தவிர தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு அமைப்பை ராகு கேது பகவான் கொடுப்பார்கள். அன்பார்ந்த கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது. ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது 10ஆம் இடத்திற்கு ராகு வரார், தொழில் ஸ்தானத்துக்கு வரார், மிகச்சிறப்பு. கேது பகவான் 4ஆம் இடத்திற்கு வரார். அப்போது இந்த இடத்திற்கு வரும் பொழுது என்ன நன்மை தீமைகள், யாரோ ஒருத்தர் தான் நல்லது பண்ணுவாங்க எப்போவுமே. கேது நல்லது பண்ணால் ராகு கெடுதல் பண்ணும், ராகு கெட்டது பண்ணால் கேது நல்லது பண்ணும். இப்போ வந்து ராகு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். ராகு வந்து ரிஷபராசிக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறாருங்கிறத பார்க்குறோம். ராகு அப்படின்னே புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, லாபங்கள் அதிகரிக்குது. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மிகச்சிறப்பு. லாபம், தொழிலில் லாபம், எந்த தொழில் பண்ணாலும் லாபம் அதிகரிக்குது. ராகு கொடுக்குறார். சுகம் அதிகரிக்கும், சுக போஜனம், சுக ஜீவனம், சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை, நம்மளை சுற்றி இருப்பவர்களும் நம்மளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. மன சந்தோஷம், தன்னால் மனக்கவலைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும், அது நிவர்த்தியாகி மன சந்தோஷம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறார். இஷ்டபோஜனம், இஷ்டபோஜனம் விரும்பியதை சாப்பிட்றது, இஷ்டப்பட்டதை சாப்பிட்றது. ஒருத்தருக்கு ஒவ்வொன்றும் பிடிக்குமில்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த விரும்பி சாப்பிடக்கூடிய அமைப்பு. சில நேரம் அதெல்லாம் கிடைக்காது, என்ன இருக்கோ அதுதான் சாப்பிடணும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இதை பண்ணிக்கிட்டேன்னு சண்டை போடுவோம் வீட்டில். இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாம்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த ராகு 10ல் வரும்பொழுது இஷ்டபோஜனம், விரும்பிய உணவை விரும்பி சாப்பிடக்கூடிய அமைப்பு. காரிய அனுகூலம் ஏற்படும். எந்த காரியத்துக்கு போனாலும் அதில் வெற்றி அனுகூலமாக முடியும். போனண்டா 10 தடவை போனால் இழுத்தடிக்கிறான்னு, அந்த காரியமே நடக்க மாட்டேங்கிறா அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது காரிய அனுகூலத்தை கொடுக்குறார். ஒரே தடவை ஒரு காரியத்தில் வெற்றி பெற்று வரலாம். சில பேருக்கு உத்தியோக மாற்றம், வேலை மாற்றத்தையும் கொடுக்குறார். சில பேருக்கு சொந்த ஜாதகம் பார்க்கணும். அதெல்லாம் பலம், தைரியம் உண்டாகும், உடம்புல பலம் ஏற்படும், மனோதைரியம், இதை செஞ்சாலாம் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஏற்படுது. சில பேருக்கு இடமாற்றம், உத்தியோக மாற்றத்தை கொடுக்குறார். வீடு மாற்றம், சொந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகிறது, டிரான்ஸ்ஃபரு அல்லது வேலையை மாற்றிக்கிறது, இந்த மாதிரி அமைப்பையும் கொடுக்குறார். ராகு திசை, ராகு புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு அதிகம், கெடுதல் அதிகம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ராகு 10ல் இருக்கும் பொழுது ராகு திசை, ராகு புத்தி நடந்தால் கண்டிப்பாக பாதிப்பு, கெட்டது தான் நடக்கும், நல்லது நடக்காது. இப்போ சொந்த ஜாதகம் பார்த்தா தான் தசா புத்தியை தெரிஞ்சுக்க முடியும். வியாபாரிகளுக்கு செலவு அதிகரிக்கும். ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஏன்னா தொழில் ஸ்தானம் இல்லை, செலவை அதிகரிக்கிறார். வரவுக்கு மீறிய செலவு வியாபாரிகளுக்கு. தொழில் நஷ்டம் ஏற்படும், செய்கிற தொழிலில் நஷ்டம். ஏன்னா 10ஆம் இடம் சும்மா விட மாட்டார். தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். தொழிலில் நஷ்டம் வியாபாரிகளுக்கு. சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்குறார். திருட்டு பயம், 10ல் ராகு இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு கடன், நோய், திருட்டு பயம், எதிரிகள் தொல்லைகள், மந்திரம், தந்திரம், மாந்திரீகம், செய்வினை கோளாறுகளுக்கு ஆளாகிறது. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்குறார். பாதி நன்மையை தரார் ராகு, பாதி கெடுதலையும் கொடுக்குறார். ராகு திசை, ராகு புத்தியெலாம் இருந்ததுன்னா இன்னும் கெடுதல். அதுக்கு தான் சொந்த ஜாதகம் பார்க்கணும். இதை மட்டும் வச்சு நம்ம 100க்கு 100% எடுத்துக்க முடியாது. இப்போ அவசியம் சொந்த ஜாதகம் பார்த்து, ரிஷபராசிக்காரர்கள் அவசியம் பார்த்தே ஆகணும். பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். இது ராகுவனுடைய பலன். ராகு வந்து என்னுடைய கணக்கு பிரகாரம் ராகு கேது பயிற்சியில் 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால 100க்கு 25 மார்க் தான் என்னால் இதில் போட முடியுது. அடுத்தது கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இந்த கேது பயிற்சி, கேது பகவான் ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வரார். 4ஆம் இடத்திற்கு வரும்பொழுது என்ன பண்ணுறாரு? சுகம் போச்சு, எடுத்தோன்னே சொல்கிறார் புலிப்பாணி சித்தர். சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, கவலை வந்தாச்சு. அண்டை வீட்டு விரோதம், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை, அடிக்கடி சண்டை,
ஏற்று வீட்டுக்காரன் கூட சண்டை, இருக்கிற இடத்துல வீண் பிரச்சனை, விவாதம், கலகம் இதெல்லாம் ஏற்படுத்துறார். சில பேருக்கு ஹிருதய நோய் அப்படிங்கிறதுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வந்து சித்தர்கள் கணிச்சு வச்சுட்டு போனது அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஹிருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வாகன பழுதுகள் அப்படிங்கிறது உண்டாகும். வாகன விபத்தும் ஏற்படுத்துவார் நாளில் கேது இருந்தால். ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் முன்னாடி இதெல்லாம் வந்து வருமுன் காக்கணுங்கிறத இதெல்லாம் சொல்கிறேன். இப்போது இந்த பலாபலன்கள் சொல்கிறோம், சூப்பராக சொல்லிவிட்டு அருமையாக சந்தோஷம், இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க, தூள் கிளப்ப போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒன்றும் நடக்கலைன்னு என்ன நினைப்பீங்க? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சி கிடையாது. என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு அதிலிருந்து பாதுகாப்பு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இருக்கிறத சொல்கிறது. அப்போது வாகன விபத்து, வாகன பழுது, ஹிருதய சம்பந்தமான நோய் இதெல்லாம் கேது பகவான் கொடுக்குறாரு. செய்தொழிலில் எதிர்பாராத தடங்கள், பொருளாதார தட்டுப்பாடு. வீட்டில் காசு இருக்காது, ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு தட்டுப்பாடு. 50 ரூபா செலவாங்க வேண்டிய இடத்துல 5 ரூபா கொடுப்போம். அப்புறம் தரேன் கடன் சொல்கிறது. தேவையானதை பூர்த்தி செய்ய முடியாது, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. கடன் தொல்லையும் தலைக்கு மேலே வந்து நிற்கும். நான் சொன்னேன் முதல்ல, தலைக்கு மேலே கடன் தொல்லை வந்து நிற்குமா? என்ன பண்ண முடியும்? தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானன்ன முளமன்னம்பாங்க. தலைக்கு மேலேயும் தண்ணி போயிடுச்சு. ஒரு ஜான் இருந்தானே ஒரு முளம் இருந்தானே, எல்லாம் ஒன்று தானே. அந்த மாதிரி கடன் அப்படிங்கிறது தலைக்கு மேலே வந்து நிற்கும். வீண் அலைச்சல், அபவாதம், கெட்ட பெயர், அசிங்கம், பழிச்சொல், கேவலம், அவமானம், மரியாதை குறைவு, தேவையில்லாத பழி, எவனோ செஞ்ச பாவத்துக்கு நாம பிராயச்சித்தம். இவ்வளோ நாளாக நமக்குன்னு ஒரு பேர், ரோட்டில் நடந்து போனால் கூட வாங்க சார் நல்லா இருக்கீங்களா அம்மா, இப்போ நம்மளை பார்த்தா திரும்பின்னு போவோம். அந்த மாதிரி ஒரு பழிச்சொல், நாம் எதாவது பண்ணக்கூடாத குற்றத்தை பண்ணிட்ட மாதிரி சித்தரிக்கப்பட்டுருவோம். அந்த மாதிரிலாம் ஆகும். குடும்ப கவலை எல்லை மீறிய நிலையில் இருக்குமா? குடும்ப கவலை, குடும்பத்தை பற்றி சிந்திச்சு எல்லை மீறி இவ்வளோதான் அளவு நிலையை, எல்லைக்கு மேலே கவலைப்படணும். பெற்றோர் உடல் நலம் பாதிக்கப்படும். இது வந்து கேது பகவானுடைய பலன். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்தோம்னால் ராகு கேது பயிற்சியில் ஒரு 25 மார்க் தான் போட முடியுது 100க்கு. நன்மை அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. குறிப்பாக அந்த உத்தியோகம் பண்ணக்கூடியவர்கள், தொழில் பண்ணக்கூடியவர்கள், வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், அதே மாதிரி குழந்தை மூலமாக பிரச்சனைகள், வாரிசு பிரச்சனைகள் இதெல்லாம் வரப்போகுது ராகு கேது பயிற்சியின் மூலமாக. இதற்கும் ரிஷபராசி நேயர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு அவசியம் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் மட்டுமே இதற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ரிஷபராசி ஆகிய உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கவனிப்போங்க. இதுவரை உங்களுக்கு வந்து ராகு பகவான் 11ஆம் பாவத்திலையும் கேது பகவானை கவனிச்சிங்கன்னா 5ஆம் பாவத்திலையும் இருந்தாருங்க. பொதுவாகவே இந்த 11ஆம் பாவம் 5ஆம் பாவம் நல்ல இடம், நல்ல அமைப்பு அப்படின்னு நம்ம ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் கூட அவங்களுடைய சஞ்சார சூழ்நிலை, அதாவது புதனாக மாறுறாரு, இந்த பக்கம் குருவாக மாறுறாரு. அஷ்டமஸ்தானாதிபதி குரு உங்களுக்கு, அதே மாதிரி வந்து 5ஆம் பாவத்துக்கு உடையவர் புதன் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு பல நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும். கூடுதலாக அதை வந்து அனுபவிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. கூடுதலாக இன்னொரு கஷ்டம் என்னன்னா ஜென்மத்தில் குரு. அதனால் இது எல்லாமே இந்த ராகு கேதுனால வந்து உங்களுக்கு ஒரு சஞ்சாரமான சூழ்நிலை சரியில்லை. அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கைக்கு எட்டுது வாய்க்கு எட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வாய்க்கு எட்டுது வயிற்றுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன இருந்தாலும் ஒன்று இருக்கும், அனுபவிக்க முடியாது. அப்போ அனுபவிக்கிற மாதிரி வந்தால் அது சரியானபடி அளவில் இருக்காது. இது மாதிரியான சூழ்நிலை தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்குங்க. அதாவது குரு பகவான் வந்து உங்களுடைய 12ஆம் பாவத்துக்கு வந்தார், இப்போ ஜென்மஸ்தானத்தில் இருக்கார். அடுத்து மே மாதம் 11ஆம் தேதி மாறுறாரு. இப்போது இந்த ராகு கேதுவினுடைய தன்மை ஓரளவுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் அதை பூர்ணமாக உங்களுக்கு அனுபவிக்க முடியாத சூழ்நிலைக்கு காரணம் இந்த காரணம். உடனே நீங்கள் நினைக்கலாம், என்னங்க ராகு கேது பயிற்சி சொல்ல வந்துட்டு குரு பயிற்சி பலனை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் நம்மளால் முழுமையான பலனை சொல்ல முடியாது. நம்ம ஆஃபீஸில் நம்மளை வந்து அலுவலகம் அழைக்குது, வீட்டில் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் அழைக்கிறாங்க, நம்மளுடைய பள்ளிக்கூடத்துலேருந்து ஏதோ ஃபோன் போட்டு குழந்தைங்களுடைய அழைப்புக்காக அவங்க ஆசிரியர் அழைக்கிறாங்க, ஏதோ ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டீங்க, அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக யாரோ ஒரு கிளைண்ட் அடிக்கிறாங்கன்னு எல்லாரும் இழுத்தாலும் அந்தந்த சமயத்துக்கும் நீங்கள் அதில் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒரு மனிதன் போயாக வேண்டும் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லா கிரகமும் உங்களை இழுக்கும். அந்த இழுவையில் எது அதிகமாக உங்களை பிடிச்சி புல் பண்ணுதோ அதனுடைய தன்மைக்கு தான் நீங்கள் ஓடியாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த வகையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த ராகு கேது நல்ல இடத்திலே இருந்த காலத்திலும் கூட உங்களால் சரியான பல விஷயங்களை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுடுச்சு. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள், நல்ல வெகுமதிகள், நல்ல செழுமையான சூழ்நிலைகள், பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கலாம்.
வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு பொற்காலமான காலமாக அமையுது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய அந்த குரு பகவானினுடைய பயிற்சி அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது. அதேமாதிரி 10ல் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவானினுடைய 9ஆம் பார்வைக்குள்ளே அவர் ராகுனுடைய மாற்றம் ஏற்படுது. இந்த ராகு மாற்றம் அப்படிங்கிறது 10ஆம் பாவத்தில் வரக்கூடியறார் இல்லைங்களா. அதனால் ஜீவனஸ்தானம் வலிமையாகுதுங்க. பொதுவாகவே ஜீவனஸ்தானம் வலிமையானதான் ஒருத்தருக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும், வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல நாட்டம் ஏற்படும், நல்ல திருப்தி ஏற்படும், நல்ல வெகுமதிகள் ஏற்படும், வேலை செய்வதற்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப முக்கியமானது. எந்த விஷயத்திலும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு வேலை செய்யும் போது பல நேரமாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, குடும்பத்தை விட்டு வேலை செய்கிறீங்க, உங்களுடைய அலுவலக வேலையிலே நீங்கள் வேலை செய்கிறீங்க, அதற்கு உண்டான ஒரு அங்கீகாரம் மேலதிகாரியோ உங்களுடைய பாஸோ அதை கூப்பிட்டு ரொம்ப நல்லா செய்கிறீங்க அப்படின்னு ஒரு சின்ன பாராட்டை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த உற்சாகத்தில் மேலும் நிறைய நாள் வேலை செய்வீங்க. இப்போ நீங்கள் கஷ்டமாக இவ்வளோ ரொம்ப நேரம் வேலை செஞ்சு 12 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சு கொண்டு போய் கொடுத்தோடனே இதை நீ இன்னும் சரி பண்ணலையா, அதை பண்ணலையா அப்படின்னு உங்களை கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு வருத்தம், என்னடா இவ்வளோ வேலை செய்கிறோம், இன்னும் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையே, சரியானபடி ஒரு அங்கீகாரம் இல்லையே அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்படும் இல்லையா. அதே மாதிரியான சூழ்நிலைகள் தான் கடந்த 2 வருடத்திற்கு மேலாக ரிஷபராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போது அந்த நிலைகள் அப்படிங்கிறது அப்படியே டோட்டலாக மாறுறது. எதனால் அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்குடைய குருவும் மாறிட்டார். அது ஒரு பெரிய விஷயம், அது நல்லது. அந்த குரு பயிற்சி பலனை நம்ம இன்னொரு இதில் போட்டிருக்கோம். இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த ராகு கேதுவினுடைய மாற்றம், இந்த ராகு கேது மாற்றம்ங்கிறது என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டிங்கன்னா 11ஆம் பாவத்தில் இருந்து 10ஆம் பாவத்திற்கு ராகு வருகிறார். ஜீவனஸ்தானம் வலிமையாகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு ஏற்படும், வேலையே இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு உறுதியாகும். சிலருக்கு வெளிநாடு செல்லுவதற்கான யோகங்கள் கிடைக்கப்பெறும். அதனால் இந்த காலம் ஒரு அற்புதமான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நாளில் இருக்கக்கூடிய கேது பகவான் பொன் ஆபரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் வருதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 4ஆம் பாவம் அப்படிங்கிறது மாத்ருஸ்தானத்தை குறிக்கும். அதே போல் 4ஆம் இடம்ங்கிறது வீடு வாகனத்தை குறிக்கும். சுகஸ்தானம் அப்படின்னு பேர். 4ஆம் பாவம் என்னன்னா சுகஸ்தானம், சயன அயன சுகஸ்தானத்தில் ரொம்ப முக்கியமானது 4ஆம் பாவம். அந்த 4ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய கிரகம் பெரும்பாலும் மென்மையான முறையிலே தான் செயல்பாடுகளை நிகழ்த்தும். அந்த வகையில் இப்போ வரக்கூடிய இந்த கிரகமானது கேது பகவான் உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவார். குறிப்பாக வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டே இருக்கீங்க, நான் சொந்த வீடு போகணும்னு ஒரு ஆசை இருக்குது, அல்லது சொந்த வீடு இருக்குங்க, அந்த வீடு ஒரு பக்கம் இருக்குது, நான் வேலைக்காக குழந்தைங்களுடைய படிப்புக்காக என்னுடைய வளர்ச்சிக்காக குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக நான் ஒரு தனி இடத்துல இருக்கேன், அதுக்கு வாடகை கொடுத்து இருக்கேன், என்னோடய சொந்த வீட்டுக்கு நான் மாற முடியுமா, அதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சொந்த வீட்டுக்கு மாறுவீங்க. அப்படி இல்லாமல் ஒருவேளை உங்களுடைய வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க, மறுபடியும் நான் குடும்பத்தோடு சேர்ந்து வாழணுங்கிற ஒரு ஆசையில் நான் இருக்கேன், ஆனால் வேலை வாய்ப்புகள் சரியானபடி உள்ளூரில் கிடைக்கல, வெளிநாட்டில் தான் எனக்கு நல்லா வேலை கிடைக்குது, இப்போ இந்த நிலை மாற்றமாகி எனக்கு உள்ளூர்லேயே என்னுடைய சொந்த ஊர்லேயே எனக்கு நல்ல அனுகிரகமான வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி மாற்றம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தருதுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேது பகவான் தான். அவர் சூரியன் வீட்டில் இருக்கார் இல்லையா, இந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது சூரியனினுடைய தன்மையை முழுமையாக வாங்கி அவர் செயல்படுறாரு. இதில் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா சூரிய பகவானினுடைய தசை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், எல்லாருக்குமே முக்கியம். அதில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா சூரிய தசை ஒரு பிரயோஜனமான தசையாகவே இருந்திருக்காதுங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வேணால் எடுத்து பாருங்கள். ஒன்று, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூரிய தசை அப்படிங்கிறது உங்களுடைய சிறு வயசுலேயே முடிஞ்சிருக்கும். அதாவது
5 வயசுக்குள்ளேயே உங்களுக்கு சூரிய தசை முடிஞ்சிருக்கும். 5 வருஷத்துலேயே சூரிய தசை முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா 90 வயசுக்கு மேலே தான் சூரிய திசை ஆரம்பிக்கும். நான் சொல்கிறதுன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். அதில் தசா புத்தி கால்குலேஷனில் ஒன்றே உங்களுக்கு சூரிய திசை 5 வயசுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 90 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு சூரிய திசையே வரும். அப்போது உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, அந்த சூரிய திசையினுடைய பலன் உங்களுக்கு சரியாக கிடைக்காது. என்னன்னா பொதுவாகவே ஷோடசா தூர்த்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தசா புத்தி எதுங்க நல்ல வலிமையான பலனை கொடுக்கும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா 16 வயதிலிருந்து அதாவது 60 வயது வரை இந்த காலகட்டத்தில் வருது பாருங்க. இதுதான் ஒரு மனிதனுக்கான முழுமையான தசைகளை கொடுக்கும். 16 வயதுலேருந்து 60 வயசு இதுலேயே ஒரு நல்ல புஷ்கரமான காலம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயசுலேருந்து 50 வயது வரை வரக்கூடிய அந்த 15 ஆண்டு காலம், இதுதான் ரொம்ப ஒரு புஷ்கரமான காலம் அப்படின்னு பேர். அப்போது இந்த காலத்திலே சரியானபடி இது வருதான்னா வரலை. உங்களுக்கு இந்த காலத்தில் சூரிய தசை வரவே வராது. அப்போது உங்களுக்கு இந்த சூரியனுடைய அனுகிரகம் எப்போ தாங்க கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்திலே எந்த இடத்திலே சூரியன் இருக்காரோ அதற்கான பலனை இப்போ கேது வழங்கி விடுவார். கேது சூரியனாக மாறி உங்களுக்கு பலனை தர்றதுனால உங்களுடைய சுய ஜாதகத்திலே சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கான பலனை பரிபூர்ணமாக கேது பகவான் உங்களுக்கு வழங்க போகிறார். ரிஷபராசிக்காரங்களுக்கு அது ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த சமயம் உங்களுக்கு மிக மிக நல்ல காலமாகவே வருகிறதுங்க. கூடுதலாக 2ஆம் பாவத்தில் மாற போகிறாரு குரு பகவான். அது பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்த போகுது. அதே போல் தன லாபங்கள், இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. இந்த காலத்தில் முக்கியமாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேணும். அந்த குலதெய்வத்தை வழங்கி பாருங்கள், ரொம்ப நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு குடும்பம் நல்ல அபிவிருத்தி ஆகும். சிவாய நமக. ரிஷப ராசி என்பர்கள் ரொம்ப அழகாகவும் நயத்தோடையும் பேசக்கூடிய ஒரு திறமை உடையவர்கள். எந்த வேலையை சாதிக்கணும் அப்படின்னா கூட அந்த வேலைக்கு உண்டான சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதற்குண்டான ஒரு விளக்கங்களை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அலுவலகத்துல இவர்களால எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்கும். இவங்க கிட்ட பேசியாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு மன நிறைவோட இருக்கு, என்னுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து போயிடுது அப்படின்ற மாதிரியாக இந்த ரிஷபராசி என்பவர்கள் மற்றவர்களின் மனதை கவரக்கூடிய வகையில தான் பேசுவாங்க. தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்ட ரொம்ப அன்பா பாசமாக பழகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. குடும்ப பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குடும்ப பெண்கள் பாத்தீங்கன்னா ரிஷபராசி பெண்கள் எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தன்மை அதிகமாக இருக்கும். எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதே சமயத்துல ஒரு கோபம்ன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப அரிதாதான் வரும். ரொம்ப மனசுல வேதனையும் துக்கத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட ரொம்ப பணிவோடையும் ரொம்ப பாசத்தோடையும் அதிகமாக மாமியார் கிட்ட ரொம்ப பாசத்தோட இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களாக தான் இருப்பீங்க. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 10ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த ராகு பகவான், 4ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய இந்த கேது பகவான், இந்த 2 கிரகங்களும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்தானத்திற்கு போகுது. கேதுன்றது 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்திற்கு போகுது. ராகுன்றவர் பாத்தீங்கன்னா 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்திற்கு போறார். அதனால இந்த காலகட்டம் இந்த ரிஷப ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு கர்மாவை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையில உங்களுடைய தலையீடு அதிகமா இருக்கும். யாரோ சண்டை போட்டு போறாங்க, யாருனுடைய வாழ்க்கையே பாழா போகுது அப்படின்னு நீங்க அவர்களுக்காக வருத்தப்பட்டு அவர்களினுடைய பிரச்சனையில தலையீடு செய்து அதனால அவமானப்படக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையில தலையிடாதீங்க. நீங்க எப்போதுமே தலையிட மாட்டீங்க. ஆனா இந்த காலகட்டம் அந்த ராகு கேது கிரகங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு மற்றவர்களினுடைய லைஃப்ல, அதாவது அவர்களுக்காக பாவப்பட்டு சில நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு டைம். அந்த நன்மையே உங்களுக்கு ஒரு எதிரியை கொடுக்கக்கூடிய ஒரு
நேரமாக இருக்கும். இந்த மாதிரியாக தான் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு ராகு பகவான் வராரு அப்படின்னா 10ல ஒரு பாவ கிரகம் அப்படின்ற போது அந்த தொழில்ல அதிகப்படியான ஒரு லாபங்கள், முன்னேற்றங்கள், நிறைய வாய்ப்புகள், இதுவரைக்கும் சரிந்த தொழில்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அசைவ தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம், அதாவது அசைவ ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், மீன் கடை, அடுத்து மாமிச கடைகள், அடுத்து இந்த மாதிரியான கடைகள்லாம் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இந்த 1.5 வருஷத்துக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி என்பர்கள் மருத்துவத்துறையில யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே பதவி உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றம், நல்ல ஒரு பேரும் புகழும், திறமைக்கு உண்டான அங்கீகாரம், இதெல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல நிறைய ஒரு தொந்தரவுகள் இருந்தது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத தன்மானத்தை இழந்து ஒரு நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருக்கிறீங்க. எதுவுமே பேசல, யதார்த்தமான பேசிய பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விவாகரத்து வழக்கு வரைக்கும் போயாச்சு. விவாகரத்து வழக்குக்கு போகாத ரிஷபராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய தன்மானத்தையே இழந்து அந்த இடத்துல அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய மாமனாரோ மாமியாரோ, உங்களுடைய கணவர் வகையை சேர்ந்தவர்களோ, உறவினர்களோ, இல்ல மனைவி வகையரா உறவினர்களோ பாத்தீங்கன்னா ரொம்ப தேவையில்லாம உங்களை நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி எந்த ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சண்டைய பெரிய அளவுக்கு பூதாகாரமாக ஊதி ஊதி பெருசாகி கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பாங்க. நீங்க 2 பேரும் பார்த்து சமாதானமாகக்கூடிய பிரச்சனை ஊரே திரண்டு வந்து உங்களை எந்த அளவுக்கு பிரிக்கணுமோ அந்த அளவுக்கு பிரிச்சு வச்சிருச்சு இந்த கடந்த காலத்துல இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு நடவடிக்கைக்கு போகக்கூடிய ஒரு தருணம். யாருமே தலையிடக்கூடாது, நம்ம மட்டுமே பேசி அதற்குண்டான முயற்சிகளை தீர்வுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சில சமாதானம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய தாய் வழி உறவுகள், தாயோடைய உடல் நலன், தாயினுடைய சொத்துக்கள், இதுலெல்லாம் ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள்ல அதிகப்படியான ஒரு பூஜை, அதாவது வாஸ்து ஹோமம், நவக்கிரக ஹோமம், இதெல்லாம் பண்ணிட்டு வாங்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல கிரகங்கள் சுத்தமாக இல்ல. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய வீடு கட்டக்கூடிய முயற்சியில சில தடைகள் வரலாம். அடுத்து லோன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். லோன் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதாவது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு லோன் ஓகேவா இருக்கும், அப்ரூவ் ஆயிருக்கும், மீதி இதுக்கு நீங்க கொஞ்சம் பெரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். இந்த மாதிரிலாம் அந்த சொத்துக்களை வாங்கும் போது சில இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால ரிஷபராசி என்பவர்கள் சொத்து வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்குங்க. ரொம்ப பட்ஜெட்டுக்கு அதிகமாக போகாதீங்க. ஏன்னா இப்பதான் நீங்க சில பிரச்சனைகள்ல இருந்து மே மாசம் ரிலீவ் ஆகி வர போறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரே நேரத்துல இது நம்ம வீடும் வாங்கி கடனையும் அடைச்சு நம்மளுடைய வேலையும் உத்தியோகத்தையும் காப்பாத்திக்கணும்ன்ற ஒரு 3 முயற்சியில இறங்குனீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பாத்தீங்கன்னா அசைவ உணவு ரெஸ்டாரண்ட் நல்ல ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்கள் யாராவது வெளிநாட்டுல அசைவ உணவு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறீங்க, இல்ல அசைவ உணவு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறீங்க, இல்ல மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல உயர்வை தரும் காலமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு முயற்சிகள், அதாவது தொழில் செய்யணும்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க. புது புது முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். தொழில் செய்யணும் முயற்சி எடுப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு முயற்சி எடுப்பீங்க. வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை வெளிநாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அதற்குண்டான ஒரு முயற்சிகளை எடுப்பீங்க. இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அந்த முயற்சிகள்லையும் 100% வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி
ராசி என்பர்களுக்கு இருக்க போது. ரிஷப ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அடுத்து உங்களுடைய சுய முயற்சியினால தனித்துவமாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம், பதவி உயர்வு, உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து பார்க்கறது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயாருக்கு நீங்க உதவி செய்யறது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுக்கிறது. ஆனா தாயாரோட டிராவல் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இது வரைக்கும் அரவணைப்பாக இருந்த அந்த தாய் பாத்தீங்கன்னா, அம்மா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால அவர்களை விட்டு கொஞ்சம் விலகியே இருங்க ரிஷப ராசி பெண்கள்.